மேன்மையும் வெற்றியும் பெறப்போகும் மேசராசி அன்பர்களே, மே மாத சிறப்பு பலாபலன்க. ஏன் அப்படின்னா, அது குறிப்பாக அந்த மேசராசிக்கு 2 முக்கிய பயிற்சி நடக்க போகுது. குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் நடக்க போகுது. ஆல்ரெடி சனி பயிற்சி நடந்திருக்கு. அது மட்டுமா, உங்கள் ராசிக்கு புதன்கிற ஒரு கிரகம் வந்து திருப்பி தன் நிலையை மாற்றி நிறைய விஷயங்கள் போக போகுது. இல்லை குறிப்பாக திருமணம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழிலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், நோய் நொடிகள், இதை பற்றிலாம் தெளிவாக பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். புதுசாக பார்க்குறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். மேசராசிக்கு முதல்ல முக்கியமான விஷயங்கள்னால், உங்கள் ராசி அதிபதி நீச்சம், உங்கள் ராசியில் சந்திரன், இது பரிவர்த்தனை நடக்குது. பரிவர்த்தனை யோகம் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறது. சந்திரனுக்கு கேந்திரத்தில் வேலையா. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு பின்னாடி தூக்கி விட்ரும். அதனால் முதல் உறுதியாக இந்த மாதம் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நம்பிடுங்க. ரைட். வேலையும் தாங்க ஃபஸ்ட்டு. வேலையில் ஒரு சிறு மாறுதல் இருக்குது, சிறு பயணங்கள் உண்டு. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் கம்பெனிக்கு மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சிலர் மீட்டிங் வருது, மீட்டிங்காக ட்ராவலிங் இருக்குது. அந்த மாதிரி ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், முக்கிய விஷயங்கள் பார்க்க வேண்டியது. பொதுவாக ஆடிட்டிங், கணக்கு வழக்குகள், டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, இதுதான் நடக்க போகுது மேசராசிக்கு. முதல்ல வந்து இருக்கிற டேட்டாவெல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணி இங்கே எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, ஒரு கம்பேரிசன், டேட்டா அனலைஸ் மாதிரி ஒன்று பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வருது. உங்கள் ராசியில் நீங்கள் தன் நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கிற மூட் ஸ்விங் மாதிரிங்க. ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்பீங்க, திருதுப்புன்னு கொஞ்சம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வேலைக்கு போய் அப்படி மாறுதல் ஏற்பட்டுகிட்டே இருக்கிற மாதமாக இருக்கிறது. ஆல்ரெடி ஒரு சிலருக்கு போன மாதத்துலேருந்து ஆரம்பித்தாச்சு. பட் இறுதியாக வேலையில் உங்களுக்கு நல்வாய்ப்பாக நல்ல பேர் கிடைக்கப் போகிறது. இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகிற சூழ்நிலை வந்தாச்சு. முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய மாதமாக செயல்படுகிறது. திருமணம் சித்திரை வைகாசி 2 மாதம் வருது. இதில் இடையில் அக்னி நட்சத்திரம் அந்த காலகட்டம் வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த மே மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் முடிவுக்கு வரப்போகுதுங்க. இப்போ திருமணம் கைகூடும் காலம் வெகுவாக வந்துவிட்டன. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் நல்லாக இருக்க போகுது. ஏன்னா உங்கள் சந்திரனுக்கு 7ஆம் வீட்டில் குரு பார்க்க கோடி நன்மையாக இருக்கிறது. இந்த குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வளர்ச்சி பெரும் நிலையை வந்தாச்சு. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது, நீங்கள் இருக்குன்னு சொன்னது, அங்கே இல்லைன்னு சொன்னது, ஒரு சிலர் திருப்பி ஆல்ரெடி பார்த்த ஜாதகமே திருப்பி வருது, ரிப்பீட் ஆகும். ஆல்ரெடி பார்த்த ஜாதகமே வருதுங்க, ஆனால் அந்த ஜாதகம் ஃபைனலைஸ் ஆகும். அப்போ முன்ன பார்த்தோம் இப்போ பார்த்தாங்கள திருப்பி பாருங்கள். முதல்ல ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ஜோசியை இருக்குன்னாங்க, இல்லைன்னாங்க, அந்த கன்ஃபியூஷன் இப்போலாம் உங்களுக்காக இயற்கையாக நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. திருமண யோகம் உண்டு. ரைட். இந்த கூட்டுத் தொழிலாக தனித்தா, இப்போ திருமணம்னு பார்க்கும்போது 2-3 விஷயம் கவனிக்க வேண்டி வரும். இப்போ உள்ளூர்லேயா அசலூர்லையா, சொந்தத்திலே கொடுக்கலாமா, ஒரு சிலர் லவ் மேரேஜா அப்படின்னு பல கேள்விகள் வரும். அது நம்ம ஜாதக ரீதியாக தெளிவாக எடுக்கும்பொழுது ரொம்ப நல்லா வரும். ஏன்னா கோச்சாரத்தில் திருமண யோகம்னு சொல்லிடுச்சு. அந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா லக்ன ரீதியாக தசாபத்தி ரீதியாக பார்க்கும்பொழுது உங்கள் அமைப்பு என்ன அப்படிங்கிறது அங்கே தான் வந்து நிற்கும். ரைட். இப்போ மைண்டில் பார்த்திங்கன்னா ஒரு இடம், வீடு, வண்டி, இதே சிந்தனை வந்துட்டுருக்கும். பொதுவாக கடனை அடைக்க வேண்டிய காலகட்டம். அதுக்காக கடன், வீடு இந்த மாதிரிலாம் தேவைப்பட்டால் தான் வாங்கணும். ரைட். அப்போ கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான், 5ல் கேது பகவான் வந்தனால இது ஒரு மிகுந்த யோகம். 11ல் ராகு லாப ராகுவாக இருக்கிறார். விருத்தி, அனைத்திலும் விருத்தி. வேலை, தொழில், திருமணம்னா ஆல்ரெடி நடக்காதவங்களுக்கு, குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள், வருமானம் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடியது. இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுவோம். 10ஆம் அதிபதி 12ல். இப்போ சுக்கரனோட தனித்திருக்கும் நிலை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான யோகம். இப்போ தான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், பெரிய டெவலப் பண்ணுறேன், அப்போ ஜென்மசனி வரதுக்குள்ளேயே ஆரம்பிச்சு விட்ருவோம் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அப்போ கூட்டு சம்மந்தப்பட்டது, ஒரு சிலர் கடன் வாங்கி பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் மூலம் பண்ணக்கூடிய அம்சங்கள் உண்டு. ஒரு சிலர் பிறந்த ஊர் விட்டு வெளியூர், வேறு ஊரில் பண்ணலாம் அப்படிங்கிற கால சூழ்நிலையில் வந்திருக்கு. ஆக மொத்தம் நெட் ரிசல்ட் என்னென்னா, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கிறது. ஆனால் என்ன, கால் சம்மந்தப்பட்டது கவனிக்க வேண்டும். நெஞ்செரிச்சல், அஜீரணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனிக்கணும். இது ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டியது. சரி, ரைட். உங்கள் 8ஆம் அதிபதி நாளில்
குறைந்திருக்கு. 8ஆம் அதிபதி 8க்கு 4 இருங்க, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் பேச வேண்டாம். இந்த நேரத்தில் தான் என்ன சொன்னால், ஏதோ ஒன்று பண்ணுவோம், பூர்வீகம் சொத்தாக இருக்கலாம், சீட் லாட்ரி சீட் வாங்குறேன் அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் வந்துட்டுருக்கும். பட் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணுங்கள். பெரும் பணம் சம்மந்தப்பட்டது யாருக்கும் அவசரப்பட்டு கொடுக்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டியது. கையெழுத்துகள், ஜாமீன் கையெழுத்து, அந்த மாதிரி கையெழுத்துக்கள்லாம் கொஞ்சம் பார்த்து போட வேண்டியது. 5ஆம் அதிபதி 2இல், அப்போ வாக்குப்பளிதம் இயற்கையாக இருக்கக்கூடியது. குடும்ப சூழ்நிலை நல்லபடியாக இருக்குது. 2இல் இருக்கிற குரு 3ல் மாறினால அப்போ வேலை சம்மந்தப்பட்டது மாற்றங்கள், புது வகை தகவல்கள், தந்தை வழி உறவுகள் சம்மந்தப்பட்டது நீடிக்கப் போகிறது. இதெல்லாம் ப்ளஸ் தான். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மேரேஜில் அடுத்த மேரேஜ் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் இயற்கையாக திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு தான் யோகமாக சூழ்நிலை. மாணவர்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு சில காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க, அதுலேயும் கிடச்சிரும். அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு அந்த ரிலேட்டட் 2மே கிடச்சிரும். 2 கை வச்சுருப்பாங்க, இதுவா அதுவான்னு முடிவெடுக்கிறதுக்குள்ள நிறைய பேர் இன்ஜினியரிங், இந்த நீட் எழுதாமல் இன்ஜினியரிங் கிடச்சி நல்ல காலேஜாக கிடச்சிரும், மெடிக்கல் போகலாமான்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜேஇஇ, விஐடி இந்த மாதிரி மாறி மாறி எழுதிக்கிட்டு எதுவும் முடிவெடுப்பது சிக்கலாக இருக்கும். அதனால் அவங்க ஜாதக ரீதியாக இண்டிவிஜுவலாக வரும். இவங்களுக்கு மெடிசனா, இன்ஜினியரிங்கா, ஆடிட்டிங் பேஸ் பண்ணியா அப்படின்னு தெளிவாக வந்துடும். அது மாதிரி பார்த்துடுங்க. பட் இந்த குழப்பங்கள் இருந்தால் தெளிவாக போகிறது. இப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஹெல்த் வைஸ், ஹெல்த்தில் பார்க்க வேண்டியது. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின், ஷோல்டர் லைட்டாக வலிக்கிறது மாதிரி இருக்குதுங்க. ப்ளட் செக்கப் பண்ணேன், ப்ளட்டில் கவுண்ட் கம்மியாக இருக்குது. இது ஜென்ரலாக இருக்கும். உடனே பார்த்து பயந்துடக்கூடாது. அது என்ன ஏதுன்னு ஒரு 2-3 மாதங்கள் கழிச்சு தான் பெரிய பயப்படணுமே தவிர எடுத்தோடனே பயந்துடாதீங்க. அப்போ பயப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லை. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் இந்த கிரகத்தின் பார்வைகளும் எதுவும் இல்லை. 10ல் எந்த கிரகம் பார்வைகள் வராத போது தொழில் ஆல்ரெடி போயிட்டுருக்க மாதிரியே பண்ணிகிட்ருக்கலாம். விளம்பரங்கள் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள், எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டியது. வீட்டுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள். நீங்களும் இடம் மாறுவீங்க. வீட்டில் மொபைல் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்கணும். வீட்டில் பொருட்கள் வாங்கக்கூடியது ஆக மொத்தம் ஒரு நல்வாய்ப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. குலதெய்வ கோயில்கள் அனுகிரகம் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படுதுங்க. இந்த பரிகாரங்கள் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதத்தை இன்னும் வளர்ச்சி அடைய, குறிப்பாக பெருமாள் அம்சம் தான் தேவை. அவர் தான் 3 கட்டம் மாறிட்டார். ஃபஸ்ட்டு. 2வது குரு பகவான் 3க்கு போகிறார், மறைவு ஸ்தானாதிபதி மறைவுக்கு போவதனால ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார். அந்த யோகத்தையும் வாங்கிக்குவோமே ஏன். அப்போ புதன் குரு பொதுவாக ராமர் வழிபாடு, ராமர் சம்மந்தப்பட்ட வழிபாடு நல்லபடியாக இருக்கும். அப்போ இந்த ராமரோட அவதாரங்கள், பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயில்கள், துளசி தீர்த்தங்கள், துளசி சம்மந்தப்பட்ட இதை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோயில் குளங்கள், இது மாதிரி பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயில் தான் அதிகமாக சிறப்பாக இருக்கிறது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இப்போ முருகர், பொதுவாக இவங்க ராசிக்கு முருகர் கும்பிட்றவங்க, ஏன்னா இது மேசராசி இல்லையா. ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் பெருமாளை இருக்கிறது, இதை குறிப்பிட்டு வலுவழுத்திக்காங்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ரைட். பொதுவாக இன்னொன்று உங்களுக்கு இந்த மாத ராசி எண்களாக, இந்த எண்கள் கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. பொதுவாக 1ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 2 எண்கள் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அப்போ ஏதோ ஒரு வெளிநாடு, வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. சிறு மருத்துவ செலவுகள் குடும்ப ரீதியாக இருக்கும், அது செஞ்சுக்கிட்டாலும் டெவலப் ஆகி வந்துடலாம். சரி, ரைட். வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும், ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.